கேள்வி கேட்டால் பதில் சொல்லலாம். இப்போ பாட்டெல்லாம் வேற பாட ஆரம்பிச்சிட்டிங்க. எங்களுக்கே சில நேரம் சட்டமன்றத்துக்கு வந்திருக்கோமா இல்லை இப்போ சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோமா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு இங்கே பாட்டு நிகழ்ச்சிகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அத்தனையும் ப்ரூஃபோடு ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. தயவு செய்து அவர் தொடர்ந்து பார்க்க வேண்டும். அது மீது அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். எதற்காக பயப்படுறீங்க, எதற்காக காலம் தாழ்த்துறீங்க, இதையே 3 மாதமாக சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜோசியக்காரர் சொன்னால் தான் அந்த ஃபைல் திறந்து பார்ப்பீங்களா? நல்ல நேரம் அதை பார்த்துட்டு இருக்கீங்களா? ஜோசியம்னு சொன்னார். ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் ஆல்ரெடி தமிழ்நாடு பார்த்துருச்சு. தயவு செய்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் சீக்கிரம் பிரித்து பாருங்கள். ஏதாவது குற்றச்சாட்டு இருந்தால், அதில் ஆதாரம் இருந்தால், யாராக இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுங்க. இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் பயப்படுவதற்கான எங்களுக்கு தேவை கிடையாது. வெளிப்படை தன்மையான சட்டமன்றத்தை நடத்தக்கூடிய தைரியம் திமுக இதுவரைக்கும் இருந்தது இல்லை. முதல் முறையாக தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே தமிழ்நாட்டுடைய மக்களாட்சியை நிலைநாட்டி ஜனநாயகத்தை நிலைநாட்டி நாங்கள் தவறு செய்தால் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லக்கூடிய சபாநாயகியும் ஒரு ஆட்சியும் எங்களுடைய முதலமைச்சர் மக்களுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக லைவா மக்கள் முன் தைரியமா விட்டுருக்கார். கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. இந்த அவையை நீங்கள் முடிந்த வரைக்கும் மிகச்சிறப்பாக எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டு போகிறீர்கள். எங்களுக்கும் கேள்வி கேட்பதற்கான வாய்ப்பையும் கொடுக்கிறீர்கள், முடிந்த அளவுக்கு கொடுக்குறீங்க. எங்களை விட அதிகமாக ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் வாய்ப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. எண்ணிக்கை அடிப்படையில் அவங்களுக்கு அதிகமாக கொடுக்குறேங்க. முடிந்தவரை குறை சொல்ல கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நான் இங்கே குறிப்பிட விரும்புவதெல்லாம் ஆளுங்கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் எங்களுக்கு பதில் சொல்லும்போது ஆதாரம் இல்லாமல் பல குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதையெல்லாம் அவை குறிப்பிலிருந்து சரியாக நீக்கிடுறீங்க. இன்னும் சொல்லப்போனால் சட்டமன்ற வரலாற்றிலே இதுதான் முதல் முறையாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசுவதை விட ஆளுங்கட்சி உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் பேசுவதையெல்லாம் நீங்கள் தான் முதலாக அவை குறிப்பிலிருந்து நிறைய எடுத்திருக்கிறீங்க. அந்த வரலாறு நீங்கள் படைச்சிருக்கிறீங்க. அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போது இந்த அவை நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் லைவில் எல்லாமே போயிட்டுருக்கு. கேள்விகள் நாங்கள் கேட்டால் நாங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு, அதிசயப்படுற அளவுக்கு பதில்களையும் கொடுக்குறாங்க. கேள்வி கேட்டால் பதில் சொல்லலாம். இப்போ பாட்டெல்லாம் வேற பாட ஆரம்பிச்சிட்டிங்க. எங்களுக்கே சில நேரம் சட்டமன்றத்துக்கு வந்திருக்கோமா இல்லை இப்போ சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோமா அப்படின்னு சந்தேகப்படுற அளவுக்கு இங்கே பாட்டு நிகழ்ச்சிகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அவை குறிப்பிலேருந்து நீக்கிடுறீங்க. ஆனால் இதெல்லாம் நேரடி தொலைக்காட்சியில் போகும்போது இதெல்லாம் யூடியூப் சேனல்லையும் சோஷியல் மீடியாலையும் ரீல்ஸாக கட் செய்யப்பட்டு அதிகமாக ஷேர் செய்யப்படுகிறது. அதன் பிறகு நீங்கள் இதில் நீக்குவதிலே அர்த்தம் இல்லாமல் போய்விடுது. எனவே இதை மீண்டும் உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நேற்று முன்தினம் இந்த பேரவையில் பேசின நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய டேபிளில் 3 ஃபைல்ஸ் இருப்பதாகவும் அந்த ஃபைல்ஸை அவர் திறந்து பார்க்க வச்சிடாதீங்க அப்படிங்கிற தோணியில் எங்களுடைய அரசை குற்றம் சாட்டுகின்ற வகையில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அந்த ஃபைல்ஸை நாங்கள் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து அவர் திறந்து பார்க்க வேண்டும். அது மீது அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். எதற்காக பயப்படுறீங்க, எதற்காக காலம் தாழ்த்துறீங்க, இதையே 3 மாதமாக சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜோசியக்காரர் சொன்னால் தான் அந்த ஃபைல் திறந்து பார்ப்பீங்களா? நல்ல நேரம் அதை பார்த்துட்டு இருக்கீங்களா? பொதுப்பணித்துறை அமைச்சர் சொல்லுங்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்மளுடைய மூத்த உறுப்பினர் ஃபர்ஸ்ட் 2 நாளுக்கு முன்னாடி சொன்னார், நாங்கள் முதலமைச்சர் சொல்லும்போது நாங்கள் மிசாவையே பார்த்த இயக்கம்னு. நீங்கள் மிசாவையே பார்த்த இயக்கம் தான். ஆனால் மிசாவையே பார்த்த திமுக இயக்கத்தை தனி பெரும் கட்சியாக எங்களோட தலைவர் வெற்றி பெற்று இந்த தேர்தலில் தாவேக்கான என்னன்னு காமிச்சிருக்கோம். அதனால எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. எந்த பயம் கிடையாது. ஒவ்வொரு தலையிலும், முக்கியமாக நெடுஞ்சாலை துறையிலும் சரி, முக்கியமாக பொதுப்பணின்னு சொல்லி வெள்ளை வேறிக்கையை வெளியிட்டு முதலமைச்சருடைய அலுவலகத்தில் அந்த ஃபைல் இருக்கு. கண்டிப்பாக ஆதாரத்துடன் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறதா முதலமைச்சர் சொல்ல வந்தது. இதை யாரும் அவர் சொன்ன அர்த்தம் அன்னைக்கு அவைக்கு அவர் வரல. அது அவருடைய ப்ராப்ளம். அது
அவைக்கு வராத பொழுது அவர் சொன்னாரு, மாண்புமிகு கொறடா சொன்னாரு, ஆதாரம் இருக்கா ஆதாரம் இருக்கா ஆதாரம் இருக்கும்போது நிதித்துறை அமைச்சர் பார்க்கும் பொழுது அவர் கேட்கும் பொழுது எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு, அதை தகுந்த நேரத்தில் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னாருங்கிறத பதிவு பண்றேன். ஏன்னா அவர் எதிர்க்கட்சி தலைவர் அன்னைக்கு வரல, அவர் அதனாலதான் பதிவு பண்ண. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, போன 5 வருஷம் இவங்க என்ன ரீல்ஸ் விட்டாங்க, என்ன பாட்டு பண்ணாங்க, பாராளுமன்றத்திலே பதவி ஏற்கும் பொழுது எங்களுடைய எந்த கட்சி தலைவரையும் பத்தி உறுதிமொழி எடுக்கல, அவரை பத்தி பேசிதான் உறுதிமொழி எடுத்தாங்க. பாராளுமன்றத்திலேயே தமிழ்நாட்டுடைய புகழ் பெரியாரை பத்தியோ அண்ணாவை பத்தியோ பேசல. ஒவ்வொரு எம்பியும் போய் யாரை பத்தி பதவி பிரமாணம் பண்ணாங்கிறது மக்களுக்கு தெரியும். இந்த அவை உறுதியாக சொல்றோம், நீங்க 25 வருஷத்துக்கு மேல ஆட்சியில் இருக்கீங்க, ஏன் தைரியம் இருந்தா லைவ் போடல? நீங்க இது வரைக்கும் உங்ககிட்ட நேர்மையான வெளிப்படை தன்மையான சட்டமன்றத்தை நடத்தக்கூடிய தைரியம் திமுக இதுவரைக்கும் இருந்தது இல்லை. முதல் முறையாக தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே தமிழ்நாட்டுடைய மக்களாட்சியை நிலைநாட்டி ஜனநாயகத்தை நிலைநாட்டி நாங்கள் தவறு செய்தால் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லக்கூடிய சபாநாயகையும் ஒரு ஆட்சியும் எங்களுடைய முதலமைச்சர் மக்களுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக லைவ மக்கள் முன்னாடி தெரியுமா விட்டுருக்கார். அதை நாங்கள் பதிவு பண்றோம். ஏன் நீங்க ஏன் லைவ் இல்ல? நீங்க ஏன் லைவ் இல்ல? 2021 உங்களுடைய தேர்தல் அறிக்கை என்ன இருந்துச்சு? 2021 திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் சட்டமன்றத்தை லைவ்ல கொண்டு வரும் சொன்னீங்களே, ஏன் செய்யல? மாண்பு நீர்வளத்துறை அமைச்சர், மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, கொஞ்சம் சொல்லிட்டோம். ஜோசியர் என்ற வார்த்தையை நீக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக நேற்று மார்க்கெட்டில் ஒரு 70 வயசு முதியவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னான்னு பார்த்தீங்கன்னா, இப்போல்லாம் நாங்கள் சீரியல்லாம் பார்க்கறதில்ல, லைவை அசம்பிளியில் சட்டசபையில் என்ன நடக்குதுன்றத நான் என் மனைவி என் பேத்தி முதல் கொண்டு அதை நாங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வந்தால் கூட நாங்கள் இதை பார்த்துன்னு இருக்கிறோம். உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நிம்மதியாக இருக்கிறோம். எங்களுக்கு எல்லாம் இருந்த பயம் எல்லாம் போய் இன்னைக்கு எதுவாக இருந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு புள்ள இருக்கிறாரு நம்மளுடைய முதலமைச்சர்ன்றத அவர் அந்த பெரியவர் சொன்னார். இது உண்மை சம்பவம். இதை நான் மாண்பு பேரவைத் தலைவர்களே, இவர்கிட்ட நான் அமைச்சர்கிட்ட காலையில் வந்த உடனே நான் இதை சொன்னேன். ஆனால் திடீரென்று எதிர்கட்சி தலைவர் இப்படி பேசினார். லைவை உண்மையாகவே தமிழ்நாடுல முதல்ல தைரியமாக எங்கள் தலைவர் தான் லைவ் அனுமதித்திருக்கிறார் என்பது இந்த நேரத்தில் தெரிவிச்சு. எதிர்கட்சி தலைவர் அவர்கள் பேசுகிற போது சூப்பர் சிங்கர் ஆகிவிட்டது எனக்கு இந்த சட்டசபை என்று சொல்வது கொஞ்சம் நீங்கள், ஏன்னா கருத்துக்களை சொல்லுகிற போது பாட்டு பாட விரும்புகின்றவர்கள் அந்த கருத்தை ஒட்டி பாடுவதில் எந்த தவறு இருப்பதாக தெரியவில்லை. அது சூப்பர் சிங்கர் என்கிற அந்த வார்த்தை அவசியமா என்று. இன்னொன்று, மாண்பு உட்காருங்களேன், உட்காந்துக்கோங்க. மாண்பு முதலமைச்சரை பற்றி நீங்கள் சொல்லுகிற போது ஜோசியக்காரரை கேட்டு செய்கிறார் என்று கேட்கின்றீர்கள். ஏனென்றால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எத்தனை மணிக்கு வருகிறார், எவ்வளவு நேரம் பணிபுரிகிறார், எப்படி கோப்புகளை பார்க்கிறார் என்றாலும் மாண்பு அமைச்சர் பெருமக்கள் ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கிறார்கள். இதில் நீங்கள் யாரை அவர் கன்சல்ட் செய்கிறார் என்றால், யாரையும் கன்சல்ட் செய்யாமலே சுயமாகவே தன்னுடைய அறிவாற்றலால் முடிவெடுக்கிற திறமை அவருக்கு இருக்கிறது என்பதை 3 மாத காலத்தில் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று, கோப்புகளிடம் தயாராக இருக்கிறது என்றால் அவருடைய ஆய்வில் இருக்கிறது என்று அர்த்தம். எந்த நேரத்தில் எந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை பற்றி மாண்புமிகு முதலமைச்சர் இன் கன்சல்டேஷன் வித் ஆனரபிள் மினிஸ்டர்ஸ் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் அந்தந்த துறையை சார்ந்த அமைச்சரோடு கலந்து ஆலோசித்து முன்னாலே வைக்கிற கோப்புகளை முழுவதுமாக நான் ஆராய்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று தான் சொன்னாரே தவிர அதை எடுக்க வேண்டும் என்று நீங்கள் ஒரு சேலஞ்சாக எடுத்து அதை ஒரு சவாலாக அதை உட்காருங்க பதில் சொல்ல வேணாம். மாண்பு உறுப்பினர் ஆஸ்டின் உட்காருங்க. அதை ஒரு சேலஞ்சாக நீங்கள் ஒரு சவால் விடுப்பது போல் அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று நான் உங்களை கேட்டுக்கொள்ள. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் பேசலாம். பேரவைத் தலைவர், மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஜோசியம்னு சொன்னாரு. ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் ஆல்ரெடி தமிழ்நாடு பார்த்துருச்சு. ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் தமிழ்நாடு ஆல்ரெடி பார்த்துருச்சு. அதனால எதை செய்தாலும் வெளிப்படையாக எந்த ஒளிவனைகளும் செய்ய தெரியும், எதை எப்போ எடுக்கணும் என்னன்னு தெரியும். எல்லா துறைகளிலும் எப்பெல்லாம் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது எல்லா துறையிலும் எடுத்துட்டு வருது. எல்லா துறைகளிலும் அந்தந்த துறையில எங்கெங்கெல்லாம் வயலேஷன் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் விதிமீறல் இருக்கோ, அதுக்கான சட்டப்பூர்வம் நடக்கிற வழக்குகள்லாம் பதிவு செய்யப்பட்டு தான் வருது.
அதனால நாங்க ஏற்கனவே இந்த ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டி பார்த்துட்டோம், எல்லாரையும் பார்த்துட்டோம். ரொம்பலாம் நீ பேசு. மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, இல்லை மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது நீங்கள் அவள் கட்சியை சார்ந்த ஒரு உட்காருங்க. அவங்க பேசுகிறாங்கல்ல எதிர்க்கட்சி தலைவர். பேரவைத் தலைவர்களே, இதைத்தான் நான் குறிப்பிட்டேன். நாங்கள் ஒரு கேள்வி கேட்டால் நாங்களே ஆச்சரியப்படுறவர்களுக்கு, நாங்களே அதிசயப்படுற அளவுக்கு நீங்கள் ஒரு பதில் சொல்கிறீங்கிறது இதுதான் நான் சொன்னேன். அதன் பிறகு ஜோசியக்காரன் அப்படின்னு சொல்கிறது தவறுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஜோசியக்காரன்னு அப்பாயின்மெண்ட்டு நீக்கியிருக்கீங்க. ஜோசியங்கிற வார்த்தை ஒன்றும் தப்பான, ஜோசியக்காரங்கிறது தப்பான வார்த்தை கிடையாது. லைவ் வந்து திமுக ஆட்சியில் தான் முறையாக நாங்கள் தேர்தல் அறிக்கையில் சொன்னோம், கேள்வி நேரத்தை முதலையாக லைவாக ஒளிபரப்பு செய்தது நாங்கள். இப்போ இந்த கேள்வி நேரத்தையே எடுக்க முடியாத நிலைமையில தான் இன்றைக்கி இந்த அரசு நடந்துகிட்டு இருக்கு. இன்னொன்று, இந்த நீங்கள் லைவ் உட்காருங்க. நீங்கள் மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் வந்து கேள்வி நேரத்தை எடுக்க முடியாத நிலைமை இந்த அரசு இருக்கு என்பதை நான் வந்து அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்றால் ஏற்கனவே வந்து நடக்கின்ற எல்லாவற்றையும் வெளியரங்கமாக உங்களுக்கு தெரியும், எத்தனை கேள்வி அனுப்பியிருக்கிறோம், எத்தனை பதில் வந்திருக்கிறது. அந்த கேள்வி நேரத்தை நடத்த முடியாத நேரத்திலும் மாண்பு உறுப்பினர்களை 55 விதியின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்மானங்களை எல்லாம் இங்கே கேள்விகளாக கேட்டு கூட பதில் பெற முடியுமா என்று பார்க்கின்ற முறை இங்கே கடைபிடித்து வருகின்றோம். எனவே கேள்விகளை பெறுவதில் கால தாமதம் இருந்தாலும் கூட இப்போது பதில் வரப்பெற்றிருக்கு. நேற்று முன்தினம் கூட அறிவித்திருக்கிறேன். 10 கேள்விகளுக்கு பதிலாக 5 கேள்விகளாக எடுத்துக்கொள்கிறோம் என்று நான் அறிவித்திருக்கிறேன். எனவே எடுக்கப்படவில்லை. நீங்கள் சொல்வதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். நான் உங்களை குறை சொல்லவே இல்லை. உங்களை நாங்கள் பாராட்டுகின்றோம். உங்களுக்கு ரொம்ப பொறுமையாக எல்லாரையும் ஹேண்டில் பண்ணுறீங்க. அதை பற்றி நாங்கள் கவலைப்படல. நேரலை நாங்கள் செய்யவில்லை அப்படின்னு சொன்னாங்க. சட்டமன்ற வரலாற்றிலே முதன்முறையாக நேரலை செஞ்சது திராவிட மாடல் அரசு, எங்களுடைய தலைவர் அவர்கள் தான். கேள்வி நேரம் ஒவ்வொரு நாளும் 1.5 மணி நேரம் 10 கேள்விகள் எடுக்கப்பட்டு அனைத்து எதிர்க்கட்சி தலைவர், அப்போ இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் வாய்ப்பு கொடுத்தது எங்களுடைய தலைவர். அது லைவ் செய்யப்பட்டது. இப்போ நீங்கள் எல்லா நிகழ்ச்சியும் லைவ் பண்ணுறீங்க. இந்த பிரச்சனையை தான் உங்ககிட்ட சொல்கிறேன். லைவ் பண்ணுறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வருது என்பதை உங்களோட கவனத்துக்கு கொண்டு வரேன். நீங்கள் அவை குறிப்பில் நீக்கிறேன் நீங்கள் நீக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் எல்லாமே அங்கே வந்து ரீல்ஸாக மாற்றப்பட்டு அங்கே போய் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே மாண்பு எதிர்க்கட்சி தலைவர்கள் இது குறித்து வெளியிலே இருக்கக்கூடிய நீங்கள் என்ன உங்கள் தலைமை கட்டுப்படுறீங்களா? நீங்கள் பிடிக்கிறீங்க? நீங்கள் எதுக்கு பேசுறீங்க? நீங்கள் ஏன் பேசுறீங்க? நீங்கள் மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன கருத்துக்கு ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு மீடியா வந்து இங்கே நீக்கப்பட்டதை வைத்து அவர்கள் வந்து சித்திர வெளியிட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதை பற்றி உரிமை குழுக்கு அனுப்ப வேண்டும் என்று ஒரு கடிதம் கூட நீங்கள் கொடுத்திருக்கின்றீர்கள். அப்படி நீக்கப்பட்ட பிரச்சனை குறித்து எந்தெந்த மீடியாவில் வந்திருக்கிறதோ நீங்கள் கவனத்துக்கு கொண்டு வாருங்கள். அவர் மீது உரிமை குழு நிச்சயமாக அனுப்பி நடக்க வேண்டிய இந்த அவையின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதன் பிறகு இந்த முதலமைச்சர் சொன்னது அந்த 3 ஃபைல்கள் இருக்கு. நான் எதுவும் சேலஞ்ச் எல்லாம் பண்ணல, நான் ஓப்பன் சேலஞ்சே பண்றேன். முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பார்க்கட்டும், யார் மீது நடவடிக்கை எடுக்க உண்மையாக குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு இருந்தால் அவர் நடவடிக்கை எடுக்கட்டும். எனவே சினிமாவில் பஞ்ச் டைலாக் பேசுறதெல்லாம் இந்த சட்டமன்றத்தில் பேசல. நீங்க அப்படி பஞ்ச் டைலாக் இல்ல நீங்க இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், இதை நீங்க பேரவைத் தலைவர் இல்ல மாண்பு பாருங்க கருத்து இல்ல மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதல்ல உட்காருங்க. இந்த கேமரா டீம் வந்து சைடு கொஞ்சம் காட்டுங்க. ஏங்க மாண்புமிகு இல்லங்க ஆனரபிள் ஸ்பீக்கர் மூலமா ரெக்வெஸ்ட் இந்த கேமரா டீம் அந்த சைடு கொஞ்சம் காட்டுங்க. மாண்புமிகு முதலமைச்சர் கருத்து என்ன சொல்றாங்க? அத நீங்க சினிமா நடிப்பது போல பஞ்ச் டயலாக்னா எப்படி எழுந்திருக்காம இருப்பாங்க? அப்புறம் தயவுசெய்து சொல்றேன், நீங்க சொல்லுகிற போது முதலமைச்சர் கருத்துன்னு சொல்லுங்க. கேட்டுக்கொள்வது, தயவு செய்து இந்த ஃபைல்ஸ் எல்லாம் சீக்கிரம் பிரிச்சு பாருங்க. ஏதாவது குற்றச்சாட்டு இருந்தா, அதில் ஆதாரம் இருந்தா, யாராக இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுங்க. இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் பயப்படுவதற்கான எங்களுக்கு தேவை கிடையாது. மாண்பு உறுப்பினர்கள் இந்த சினிமா போல பஞ்ச் டயலாக் என்பதெல்லாம் அவை குழு நீக்கப்படுகிறது. கருத்துக்கு பள்ளிக்கூடத்தை அமைச்சர் பதில் சொல்லலாம். இப்போ மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடக்கக்கூடியதெல்லாம் மக்களுக்கு தெரியணும். என்னென்ன யார் யாரு தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் கேட்கறாங்க, அதுக்கு பதில் சொல்லணும் தான் நேரலை தரும். நான் உங்க மூலமா ஒரு கோரிக்கை வைக்கிறேன். பேசுங்க. உங்க மூலமா ஒரு கோரிக்கை வைக்கிறேன். முதல் கோரிக்கை என்னன்னா,
நம்மளுடைய கேமரா டீம் வந்து இந்த எதிர்க்கட்சி வரிசை வந்து தொடர்ச்சியா அப்படி கமெண்ட் அடிக்கிறது, உரிமையில பேசுறது, லாஸ்ட் பெஞ்ச்ல இருந்தா டாக்டர் குடுகுடுன்னு எஞ்சி இங்க நடுவில் ஓடி வர்றது, இதையும் சேர்த்து ஸ்பிளிட் ஸ்கிரீன்ல காட்டுங்க. ரெண்டாவது, மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் பேசுகிற போது லைவ் பத்தி சொன்னார். உண்மைதான், அவங்க வந்து நேரலையை வந்து கடந்த ஆட்சியில மதிப்பிற்குரிய முன்னாள் முதல்வர் அண்ணா மு.க. ஸ்டாலின் ஆட்சியில அதை தொடர்ந்தாங்க. ஆனா ஒரு நேரலை என்பது வெறும் ஆளுங்கட்சிக்கு சாதகமா இல்லாம முதல் முறை ஆட்சி நேரலை மட்டுமல்ல, முழுமையான நேரலை என்பது வெற்றி தலைவருடைய ஆட்சியில தான் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மதிப்பிற்குரிய பேரவை தலைவர் அவர்கள் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேனு நடுநிலையோடு ஒரு கட்சி இரு கட்சி இல்லாமல் அனைத்து கட்சி உறுப்பினர்களினுடைய குரலும், இந்த குரலற்றவர்களின் குரலாக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளினுடைய குரலும் பதிவாக வேண்டும் என்பதற்காக தான் சிறப்பாக செயல்பட்டு இருக்கீங்க. அதுல ஏதோ ஆளுங்கட்சி பேசுவதை மட்டும் நீங்க வந்து அதிகமாக அவை குறிப்பிலிருந்து நீக்கிறது போல ஒரு தோற்ற மயக்கத்தை நம்ம உருவாக்கிட கூடாது. யாரு எந்த கட்சியை சார்ந்தவர்கள் மரபு மீறி எந்த வார்த்தை சொன்னாலும் நீக்கக்கூடிய நடுநிலையான சபாநாயகர் இந்த மாமன்றத்துக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்டுகிறேன். இன்னொரு விஷயத்தை நினைவு கூற விரும்புறேன். மதிப்பிற்குரிய பேரவைத் தலைவர் சேம்பர்ல ஒரு முறை ஒரு முக்கியமான கேள்வி வந்தது. நாங்க அதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சோம். என்னன்னா, கடந்த 2 ஆண்டு காலமாக இந்த நேரலைய அரசுக்கு சொந்தமான ஆல் இந்தியா ரேடியோலயே கொடுக்காம நிறுத்தி வைத்ததாகவும், நீங்க கொடுப்பீங்களான்னு வந்து மதிப்பிற்குரிய பேரவைத் தலைவர் கிட்ட நான் இருக்கும்போது கேட்டாங்க. இதை குறித்து கலந்து ஆலோசித்து தொலைக்காட்சி மட்டும் கிடையாது, வானொலியிலையும் நேரலை போட்டு குக்கிராமத்தில் இருக்கவங்கள கேட்கட்டும் முடிவெடுத்த சபாநாயகர் நீங்க. இந்த நேரத்தில் அதற்காக உங்களுக்கு நான் நன்றியும் சொல்லிக்கிறேன். அதன் பிறகு எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எப்போதும் எதுவாக இருந்தாலும் ஒரு சின்ன செய்தி, அது வந்து ஒரு விஷயம் வந்து வந்தா கூட பள்ளிக்கல்வித்துறை சார்பாக உடனே தொலைபேசியில் அழைத்து அது குறித்து கடுமையான நடவடிக்கை எடுக்க சொல்லுவார். இந்த மாமன்றத்தில் ஆல்ரெடி அந்த ஃபைல்ஸ் இருக்கிறதே ஒரு சுட்டி காமிச்சார். அந்த இஷ்யூவே நான் தான் ஏஞ்சி சொன்ன, அவர் ஆதாரத்தை எடுத்துட்டு போறாரு அப்படின்னு. இந்த நேரத்தில் அவர் சாதாரணமா இருந்தாலே அதெல்லாம் பண்ணாத போறாரு. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் காட்டுன்றாரு. அவருடைய கோரிக்கையை கட்டாயமாக முதல்வர் நிறைவேற்றுவார் என்பதையும் கூறிக்கொள்கிறேன். 2 வார்த்தை மட்டும் கோரிக்கை. அவர் எல்லாத்தையும் ஆக்கப்பூர்வமா விமர்சிக்கலாம். அதுல வந்து ஒரு தனியார் நிகழ்ச்சி பேரை சொன்னாரு. அது பாட்டு பாடுவது இந்த மரபுக்கு புதுசு கிடையாது. விதவிதமாய் வித்தியாசமாய் பயங்கரமா பாட்டு பாடினவங்க தான் அந்த பக்கம் ஃபுல்லா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதெல்லாம் அந்த தனியார் நிகழ்ச்சியினுடைய பேரையும் நம்ம வந்து நீக்கிடலாம். இவரை தான் நியமிக்கணும், இவரை நியமிக்க கூடாது, இந்த தொழில் உயர்ந்தது இந்த தொழில் தாழ்ந்ததுலாம் கிடையாது. இது இன்க்ளூசிவ் கவர்மெண்ட், அனைவருக்கும் அதிகாரம், அனைவருக்குமான ஒரு விஷயம் தான் நேர்மையான முறையில் பை மெரிட்ல போயிட்டே இருக்குது. அதனால ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் சுட்டி காட்டுகிற பொழுது அது வந்து ஏற்புடையதல்ல. அது மட்டும் கிடையாது, இந்த சினிமாவில் வரக்கூடிய அந்த பஞ்ச்டைல் அதை கூட நீங்க அவை குறிப்பில் நீக்கிட்டீங்க. அதை போன்ற விஷயங்களை தவிர்த்து கொண்டு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை, அறிவுபூர்வமான சிந்தனைகளை அதை முன்வைத்து பேசினால் இந்த மாமன்றம் சிறப்பாக செயல்படும். உங்களுக்கு எங்களுடைய அத்தனை பேரின் சார்பில் ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறந்த சபாநாயகர் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் இந்த மாமன்றம் கிடைத்திருக்கிறது என்பதை பதிவு செய்கிறேன். எதிர்கட்சி தலைவர், பேரவைத் தலைவர், நான் உங்க சார்பா பேசிட்டு இருக்கேன். இப்ப நீங்க நீக்கிட்டீங்க, ஆனா இப்ப எல்லாம் லைவ்ல போயிடுச்சு. இப்ப அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அது என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? அதாவது லைவ் கொடுப்பது நாங்க எதிர்க்கவில்லை, நாங்கள் பாராட்டுகிறோம். லைவ் நீங்க கொடுத்திருக்கிறீங்க, நல்ல முயற்சி, நாங்க பாராட்டுறோம். ஆனா அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இங்க நான் சொல்றேன். நீங்க அவை குறிப்பில் நீக்கிறீங்கன்னு சொல்றீங்க. நீங்க எவ்வளவு நீக்கினாலும் அந்த சோசியல் மீடியால ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, வைரலா போயிட்டு இருக்கு. அதான் உங்களுடைய கவனம். எதிர்கட்சி தலைவர் சொல்ல விரும்புகிற கருத்து வந்து, குற்றச்சாட்டுகளை எந்த பக்கத்திலிருந்து வைத்தாலும், அது முன்னாள் ஆண்டவர்களாக இருந்தாலும் சரி, இப்போது ஆள்கின்ற இடத்தில் இருந்தாலும், ஆதாரபூர்வமான கருத்துக்களை சொல்வதன் மூலமாகத்தான் இந்த சபையிலே சில குறைந்தபட்ச மாண்பினை நாம் காப்பாற்ற முடியும் என்பதையும் கருத்திலே கொண்டு, அப்படி ஆதாரம் இல்லாமல் சொல்லுகிற போது நான் உடனே நீக்க வேண்டும் என்பது ஒரு நியாயமான மரபு. அதன்படி நான் நீக்குகிறேன். ஆனால் அதை எடுத்து பல்வேறு மீடியாக்களிலே வந்து வெளியிடுவார்கள். ஆனால் இப்போ எனக்கு கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிற 1-2 செய்திகளில் அதை ஆய்வு எடுத்துக்கொண்டு அதை உரிமை கொடுக்க நான் அனுப்ப இருக்கிறேன். இனி வருங்காலத்திலும் நீக்குவது என்பது என்னுடைய தனிப்பட்ட உரிமை. இந்த அவையினுடைய மாண்பை நான் காப்பாற்றியாக வேண்டும். நீக்காமல் பேச முயற்சிப்பதும் ஆதாரங்கள் இல்லாமல் பேசாமல் இருப்பதும் நல்லது. ஏன்னால் ஆதாரங்களை வைத்துக்கொண்டு தான் இரு தரப்பினரும் பேச வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். என் மக்களும் அதைத்தான் விரும்புவார்கள். போகிற போக்கிலே அள்ளி தெளித்து விட்டு போகிற இடமல்ல இது. அது வெளி அரசியல் மேடைகளிலே பேசக்கூடிய பேச்சும் அல்ல இங்கே. இங்கே பேசுகிற போது நம்முடைய அவனுடைய கண்ணியத்தையும் காப்பாற்ற வேண்டும். இந்த தமிழ்நாட்டு மக்கள் எதை நம்பி இந்த பொறுப்பை நம்ம ஒப்படைத்து இங்கே அனுப்பியிருக்கின்றார்களோ அவருடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற விதத்தில் நம்முடைய பேச்சு அமைய வேண்டும். அந்த வகையில் எதிர்காலத்தில் நீங்கள் சொன்னது போல எல்லா பேச்சுக்களையும் நீக்குவது என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. ஆனால் அவைக்கு உதவாத, மக்களுக்கு பயன் தராத
நம்முடைய பண்பாட்டிற்கு உதவாத இந்த அவருடைய மாண்பை குறைக்கக்கூடிய எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதை நிச்சயமாக நான் அவை குறிப்பிலிருந்து நீக்குவேன். பேசுகிற போது அந்த கண்ணியத்தை அனைத்து உறுப்பினர்களும் காப்பாற்ற வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு 4 மானிய கோரிக்கைகள் மேலே இருக்கிறது, 2 மணிக்குள்ளாக முடிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றீர்கள். இந்த விஷயத்தை இப்போது பேசிய இப்போது பேசிய கருத்தை இப்போ வேண்டாம். இப்போ இல்லை இப்போ பேசின மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் பேசின பேச்சை ஒட்டி நீங்கள் பேசுவதாக இருந்தால் அனுமதி இல்லை. வேறு எதாக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். வேறு அது தரேன். அது இல்லை மானிய கோரிக்கை நடக்கிற போது நான் வாய்ப்பு தர போகிறேன். இதே மாதிரி நேற்று செய்ததை போலவே மானிய கோரிக்கை நடக்கிற போது அது குறித்து பேச வாய்ப்பு தரேன். பாமகவுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்து எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய வாய்ப்பு மாண்புமிகு உறுப்பினர் முனைவர் சௌமியா அன்புமணி அவருடைய பேச்சு இங்கே எந்த அளவில் அமைந்திருக்கிறது அவையில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். நிறைய வாய்ப்பு கொடுத்தாகிவிட்டது. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தரேன். பேரவைத் தலைவர் அவர்களே, கண்டிப்பா தரேன். மாண்புமிகு தரேங்க, மானிய கோரிக்கை வரும்போது தரேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர், நான் ஒரு சின்ன கருத்தை மட்டும் உங்களுக்கு பதிய வைக்கிறேன். நீங்கள் தலைவர் காலத்திலிருந்து முத்தமிழறிஞர் காலத்தில் அம்மாவுடைய காலம் வரை நீங்கள் இந்த மாவட்ட சட்டமன்றத்தில் இருந்திருக்கு. இதுக்கென்று தனி விதி இருக்கிறது, மரபு இருக்கிறது. எல்ஓபி அவர்களுக்குரிய மரியாதையை இந்த அவை கண்டிப்பாக நீங்கள் தர வேண்டும். அவர் எல்ஓபி என்பவர் அமைச்சர் அளவுக்கு எந்த அளவுக்கு கேபினெட்டில் அவருக்கு ஒரு மரியாதை இருக்கோ அந்த அளவுக்கு எல்ஓபி அவர்களுக்கு மரியாதை இருக்கிறது. எல்ஓபி நீங்கள் அழைக்கிறீர்கள், அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். சடார்னு பொதுப்பணித்துறை அமைச்சர் எதிர்த்து உள்ள கூறுறார், உங்கள்கிட்ட அனுமதி கேட்கல. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் போன வாரத்துக்கு முந்தின வாரம் நீங்கள் அழைத்து விட்டீர்கள், எந்திரிக்கிறார். பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இன்னொருத்தரை அழைக்கிறீர்கள். இது மாதிரி 4 முறை அவர் எந்திரிச்சு உட்கார்றார். இது எந்த விதத்தில் நியாயம் என்று நான் கேட்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் சொன்னதுக்கு ஒரு கருத்து நான் சொல்லுகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பற்றி பேசுகிற போது மந்திரி சபை என்பது ஒரு கூட்டு முயற்சி. அங்கே இருக்கக்கூடிய எந்த அமைச்சராவது இருந்து மாண்புமிகு முதலமைச்சருக்காக பேச வேண்டும். அப்படி பேசாவிட்டால் அங்கே அமர்ந்திருப்பது அர்த்தம் இல்லாமல் போயிடும். இருங்க இப்போ நீங்கள் எப்படி உங்களுக்கு எப்படி இந்த வாய்ப்பு அளித்திருக்குன்னு அதே போன்று தான் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு அன்றைக்கு அளிக்கப்பட்டது. சொல்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் சொன்னது இல்லை, நான் கவனத்தில் வச்சுக்கிறேன். நீங்கள் சொன்ன கருத்தை நான் கவனத்தில் எடுத்துக்கொள்கிறேன். இப்போ 2-3 உறுப்பினரை பற்றி நான் சொல்லிவிடுகிறேன். மாண்பு உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன், மாண்பு உறுப்பினர் மதார் பத்ருதீன் மதுரை, அதே போன்று மாண்பு உறுப்பினர் டாக்டர் முத்துராஜா, தயவு செய்து வெளி மேடையில் இருப்பது போல் உங்கள் இருக்கையை விட்டுக்கொண்டு கையை உயர்த்தி கொண்டு இங்கே ஓடி வருவதை நான் அனுமதிக்க முடியாது. அதை உங்களுக்கு எச்சரிப்பாக சொல்கிறேன். நீங்கள் மட்டுமல்ல, மாண்பு எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற போதே அந்த குறுக்கீடு உங்களிடமிருந்து தான் வருகிறது. நான் அதான் சொன்னேன், அவர் பேசுவது நீங்களே எழுந்திருக்கலாமா என்று கேட்டேன். இருக்கையை விட்டு இனி முன்னோக்கி யார் கையை உயர்த்தி கொண்டு ஓடி வந்தாலும் அது எந்த தரப்பில் வந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பேன் என்பதை நான் எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகின்றேன். கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.